இதுக்கு அவன் வேலையை ராஜினாமா செய்த. யாரை கேட்டு உன் பேங்க் கணக்கை க்ளோஸ் பண்ண? வரதட்சணை கொடுக்கலங்கிறதுக்காக எங்க அப்பாவை கேவலப்படுத்துனீங்க. அதனால நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். ஆபீஸ்ல எனக்கு சேர வேண்டிய பணம், பேங்க்ல நான் சேர்த்து வச்ச பணம், இந்தாங்க வரதட்சணைக்காக அட்வான்ஸ். எனக்கு உங்க அன்பு தேவை. அதனால கிடைக்கிற சந்தோஷம் தேவை, வாழ்க்கை தேவை, குடும்பம் தேவை. குடும்பத்துக்கு விலை பேசுறியா? ஆமா, குடும்பங்கிறது ஒரு நியாய விலை கடையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓஹோ. கல்யாணம் ஆனதுல இருந்து என்ன சுகத்தை கண்ட? எல்லாத்துலயும் கஞ்சத்தனமா. தாலி கட்டினா மட்டும் புருஷன் ஆயிட முடியாது. பணத்தை தலைமாட்டுல வச்சு படுத்துக்கிற பூரா நீங்க. என்னையா கேவலப்படுத்துற? இது வரைக்கும் உங்க கை என் கண்ணத்தை தொட்டதில்ல. இப்போது மாசம் பூரா உனக்கு தண்டச்சோறு போட செலவிட 100 ரூபாய் செலவிச்சேன்னா எனக்கு அப்பப்ப ஒரு பொம்பளை கிடைப்பா. செலவு மிச்சம். ஒன்னா விட அதிகமாவே ஈடு கொடுப்பா. எல்லாத்துலயும் ஈடு கொடுக்கறது அவ தொழில். எனக்கு அது தொழில் இல்ல. தெரியாம தான் கேக்குறேன். என்ன பத்தி முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? நிச்சயமா ஒரு அனுபவம் மட்டும் இருக்கு. உங்க அப்பா கடன் வாங்கியே காலத்தை தள்ளுற பிச்சைக்காரன். பெருசா ராணி மங்கம்மா மாதிரி போஸ் கொடுத்துட்டு போறா. எனக்கு வர்ற ஆத்திரத்துல இவன் அப்படியே. எங்க அப்பா புறவ காரணமா வச்சு உங்ககிட்ட தரம் தெரியாம கடன் கட்டிட்டாரு. அவர் வாங்கிட்டு போன 200 ரூபாய்க்கு இது அடமானமா வச்சுக்கோங்க. இது அவர் செஞ்சு போட்ட வளையல். ஒரு அன்புள்ள கணவனா இருப்பீங்கன்னு எதிர்பார்த்த. இப்படி அடகு கடைக்காரனா இருக்கீங்களே. உங்கள மாதிரி கணவனுக்கு மனைவியா இருக்கிறத விட ஒரு நல்ல தகப்பனுக்கு மகளாவே இருந்துடுற. வப்பனே லாட்டரி நீ அவங்க கூட சேர்ந்து லாட்டரி அடிக்க போறியா? நானும் எங்க அப்பாவும் உயிரோட இருக்கிற வரைக்கும் நிச்சயமா லாட்டரி அடிக்க மாட்டோம். அப்பா செத்து போயிட்டா அப்புறம் எவன் கூட போவ? அப்படி நான் போகணும்னு முடிவெடுத்துட்டா என் முதல் வாடிக்கைக்காரரே நீங்கதான். அதுக்கு நான் உங்களுக்கு பணம் தரேன். என்ன திமிரடி உனக்கு? போ. சத்தியமா நானா வந்து உன்னை கூப்பிட மாட்டேன்டே. நீங்க எங்க போறீங்க? என் பொண்ணு வீட்டுக்கு போறேன். அத்தா ஏண்டா கட்டுன பொண்டாட்டியே, அதுவும் கமலாவை பார்த்தாடா எவன் கூட போவேன்னு கேட்ட? அவ பௌர்ணமிடா, நீ வெறும் பெட்ரோமாஸ் விளக்கு. இந்த ராவுகாலம், யமகண்டம், அஷ்டமி, நவமின்னு தனித்தனியா பேர் வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் மொத்தமா ஒரே பேரா வச்சா அதுக்கு பேர் தாண்டா கோபால. சி தள்ளு. இப்படி செஞ்சாதான் அவன் திருந்துவான்னு கமலாவுக்கு இந்த யோசனையை சொல்லி கொடுத்ததே நான் தான். ஆமாப்பா, அவர் நினைக்கிறபடி குடும்பம் ஜெயில் இல்ல, மனைவி ஆயுள் கைது இல்ல. அம்மா, குடும்பம் ஒரு சங்கீதம். அதுல சில நேரத்துல சுருதி தவறலாம். அதுக்காக அந்த வாத்தியத்தையே தூக்கி எறிஞ்சிடலாமா? பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குப்பா. தினமும் அந்த துன்பத்தை என்னால தாங்க முடியலப்பா. கேவலம் 200 ரூபாய்க்கா உங்களையே என்னையும் பிச்சைக்கார குடும்பம்னு சொல்றது? கமலா, இல்லாதவன் பொல்லாதவன், அதுலயும் பொண்ணை பெத்தவன் கண்ணை வித்தவம்மா. இப்படி உங்களை மாதிரி நினைக்கிற அப்பாக்கள் இருக்கிறதுனாலதான் அவரை மாதிரி நிறைய மாப்பிள்ளைங்களும் இருக்காங்க. கமலா, பிரச்சனையை வளர்க்கப்படாது. பொறுமையாருமா. நான் ஒண்ணும் மரவட்ட இல்லப்பா. திண்ணையில சுருட்டி கிடக்க எனக்கும் சமமான உணர்வுகள் இருக்கு. அம்மா, அபிராமி என்டர்பிரைசஸ் கம்பெனி முதலாளி நீங்க தானே? நீங்க? என் பேர் சேது. என்ன வேணும்? பிரிஞ்சு இருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கணும். புரியலையே. உங்க ஆபீஸ்ல கோபால்னு ஒருத்தர் வேற பாக்குறாரு. ஏஜென்சி செக்ஷன்ல அக்கவுண்டன்டா இருக்காரு. அவரை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. ஐயோ, இவ்வளவு சுத்தமா ரேடியோ பாட விடுறது பேட்டரி வீணா போயிடும். இதே பாட்டு பக்கத்து வீட்டு ரேடியோலையும் பாடுது. அத கேளு. சினிமா டிக்கெட்டு 4 ரூபாய், 4 9 ரூபாய். ஒரு காராபந்தி போட்டுல வாங்கன்னு வச்சுக்க, அது ஒரு 1 ரூபாய். 9 1 10 ரூபாய். முதல்ல பேங்க்ல 25,000 ரூபாய் சேரட்டும், அப்புறம் பாக்கலாம். அதுமே 25,000 ரூபாய்? அது என் தலைவிதியோட நம்பர். சரி, ஒரு முக்கியமான விஷயம். கமலாப்பா 200 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனாரு. பணம் விஷயத்துல எப்படி திருப்பி கொடுத்துருவாரா? தப்பு யார் பக்கம்னு விவாதிக்கிறதுக்கு என்ன கோத்தம்மா?
குடும்பம். ஆமா, உங்களுக்கும் அவங்களுக்கும் இப்ப ஒரு சொந்தமும் இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. யார் எப்படி போனா என்ன, நம்ம வேலையை நாம பாப்போம்னு நினைக்கிற இந்த காலத்துல இன்னொருத்தர் படுற கஷ்டத்துக்காக நீங்க வருத்தப்படுறீங்களே, உங்களை நான் பாராட்டுறேன். கொடுவுல வைக்கிற மரப்பாச்சி பொம்மை மாதிரி கமலோட வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. பாவம், ஒரு தவறும் செய்யாம நரக வேதனை அனுபவிக்கிறாங்க. அவங்கள நீங்க தான் வாழ வைக்க. நான் எதையும் பொறுத்துக்குவேன், ஆனா எந்த தவறும் செய்யாம ஒரு பொண்ணு வாழா வெட்டியா இருக்கிறத என்னால பொறுத்துக்கவே முடியாது. இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். சார், முதலாளி அம்மா கூப்பிடுறாங்க. மிஸ்டர் கோபால், இவங்க மிஸ்ஸஸ் கமலா. நம்ம ஆபீஸுக்கு புது மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். உட்காருமா. கமலா, இவர் மிஸ்டர் கோபால், நம்ம ஆபீஸ் அக்கவுண்டன்ட். கணக்குல புலி. எவ்வளவு கஷ்டமான கணக்கையும் மனசாலேயே பெருக்கி அள்ளி கொட்டிடுவாரு. ஐ மீன் விளக்கி சொல்லுவாருன்னு சொன்னேன். உதாரணத்துக்கு நீ ஏதாவது ஒரு கணக்கு கேட்டு பாரு. ஏன் சார், இங்க இருந்து நீங்களும் உங்க மனைவியும் மவுண்டோட சினிமா பார்க்க போறீங்க? என்ன மணி, உனக்கு கணக்கு கரெக்டா போட வரலையே. அவரு டிராமா சினிமால போக மாட்டாரு. உதாரணத்துக்கு தானே கேட்டேன். ஓ, இப்போ நீங்க சினிமாவுக்கு போறீங்கன்னு வச்சுங்க. பஸ் டிக்கெட் 70 காசு 2 பேருக்கு. சினிமா டிக்கெட் 4.20 2 பேருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் 3 ரூபாய். அது வாங்கினாதான். ஒரு பேக்கெட் முந்திரி பருப்பு 1.50, அதுவும் வாங்கினாதான். அப்புறம் திரும்பி வர பஸ் டிக்கெட், அதுவும் 2 பேருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? இப்படிலாம் தண்ட செலவு செய்தா குடும்பம் என்ன வருது? கொழும்பு தேங்காய் மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு தெரியுமா? தெரியாதுங்க மேடம். ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் கணக்கு கணக்கு கணக்கு. ஆபீஸ் நேரம் போக மத்த நேரத்துல கூட பார்ட் டைம் ஜாப் பாக்குறாரு. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாரா மேடம்? ஓ ஓ, நீ சொன்னியே அந்த வேலை தானே, கேட்டுடுவோம். மிஸ்டர் கோபால், சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. கமலாவோட புருஷன் அவளை விட்டு பிரிஞ்சு கார்பரேஷன் கொள்ளா மாதிரி நிக்கிற இடத்துலயே நிக்கிறாரா. கமலாவும் ராத்திரில சும்மாதான் இருக்கா. ஃப்ரீ ஃப்ரீ. தனியா படுக்கிறதுக்கு பயப்படுறாளாம். அதனால நீங்க ஆபீஸ் கணக்கையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா கணக்கும் பார்த்த மாதிரி இருக்கும், கமலாவுக்கும் துணை கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களால அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்க சும்மா ஹெல்ப் பண்ண வேண்டாம். போற ஒவ்வொரு ராத்திரியும் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பணமும் சேரும், அவளுக்கு துணையும் கிடைச்ச மாதிரி இருக்கும். எப்படி? அது ட்ரை மேடம். ஏமா, புருஷனை அவமானப்படுத்துறோமேன்னு வேதனைப்படுறியா? எப்படியோ கோபால் மனசு மாற உன்னோட ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். தேங்க்யூ மேடம். நீங்க படிக்கணும்னு நினைச்ச புத்தகம் கை மாறி போயிடுச்சு. ஆனா எடுத்துட்டு போனவரு அதை படிக்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த புத்தகத்தை கரையா அடிச்சிடும்னு நினைக்கிறேன். அடடே, கடிகாரம் நின்னு போச்சு. டிரைவர், காரை நிறுத்து. ஏம்மா? அவரு நம்ம ஆபீஸ்ல அக்கௌண்டன்டா இருக்கார்ல? ஆமாமா. சைக்கிளை தூக்கி தோல்ல வச்சுட்டு போறாரே, என்னன்னு கேளு. என்ன சார், சைக்கிளுக்கு என்னாச்சு? சைக்கிள் சாவி தொலைஞ்சு போச்சு, இன்னொரு சாவி வீட்டுல இருக்கு. அதான். எதுக்கு பூட்டை உடைச்சா வீண் செலவுன்னு பாக்குறீங்களாக்கோ? என் கார்ல இருக்கீங்க, நான் வீட்டுக்கு போற வழியில உங்களை டிராப் பண்றேன். பரவாயில்ல வாங்க, உங்களுக்கு சைக்கிள் காத்து மிச்சம். வாங்க சார். அட, மேனேஜர் அம்மா சொல்லிட்டாங்கல்ல. அட வா சார்.
நீங்க எங்க எல்லாம் அடிக்கிறீங்க? ஏன் நான் அடிச்சா என்ன? உன் வீட்டுக்காரி யாரியா சொல்லியா? நீங்க தான் என்கிட்ட சொன்னா நான் அடிப்பேன்ல. நீ அடிச்சா என்ன, நான் அடிச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். நல்ல புடியா, விழுந்துருவேன்ல. ஆமா, தீபாவளிக்கு உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும்? ஒண்ணும் வேண்டாங்க. மூஞ்சில வெள்ளை அடிச்சுவேன். இந்த வருஷம் தலை தீபாவளியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, அடுத்த வருஷம் புள்ளையோட கொண்டாடிட்டா போச்சு. இத பாரியா, இந்த வருஷம் நான் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் தான் நீ போட்டுக்கணும், புரிஞ்சுதா? மாட்டுக்கு தீவனம் வைக்கணும். இந்தா இப்ப நீ அடி. குட் மார்னிங். 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 குட் குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். உள்ள வாங்க. நீங்க கணக்குல புலின்னு சொன்னாங்க. உங்க சைடுல ரொம்ப மிஸ்டேக்ஸ் இருக்குது. கூட்டி போட வேண்டியதெல்லாம் கழிச்சு போட்டிருக்கீங்களே. கண்ணாடியில லேசா கீழ் விழுந்துருச்சு. 1/7 தெரிஞ்சு குழப்பம். கணக்குலையா வாழ்க்கையிலையா? முதல்ல இதை கரெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. உடனே கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்? 2 மணி நேரம் பர்மிஷன் உண்டு. எதுக்கு? உங்களதான் கேக்குறேன். மனசு சரியில்லை, கோயிலுக்கு போயிட்டு வரணும். கோயிலுக்கு போனா தேங்காய் பழம் 3 ரூபாய், அச்சனை டிக்கெட் 50 காசு, கற்பூரம் 25 காசு, வெளியே சரி போடுறதுக்கு 15 காசு. ஒரு நாளைக்கு 3 ரூபாய் 90 காசுனா மாசம் 117 ரூபாய். மனசு சுத்தமா இருந்தா அந்த பிரார்த்தனை இங்கே செய்யலாம். போங்க. தம்பி, இங்கேதான் வேலை பாக்குறியா? ஆமா. நல்லா போச்சு. கொஞ்சம் வெளியில ரிக்ஷாக்காரன் நிக்கிறான். 2.50 பேசிக்கிட்டு வந்தேன். வர்ற வழியிலேயே பீடிக்கு 30 பைசா வேற வாங்கிக்கிட்டான். ஏற்கனவே அவனுக்கு 15 பைசா வேற கொடுக்கணும். உனக்கு தான் கணக்கு நல்லா தெரியுமே. இந்த 5 ரூபாய் கொடுத்துட்டு மிச்சத்தை வாங்கிட்டு வா. நான் ஒண்ணும் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல. மிஸ்டர், பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கோங்க. சித்தி, இன்னைக்கு என்ன சமையல்? 3 இட்லி, மோர் சாதம், ஊறுகாய் அப்படின்னு நினைக்கிறியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சமையல். நெய் ஒழுக ஒழுக சக்கரை பொங்கல், வெஜிடபிள் பிரியாணி, தயிர் பச்சடி, பட்டர் பீன்ஸ் குருமா, சிப்ஸ், சேமியா பாயாசம், பிஸ்தா போட்டு. எங்க சித்தி ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவாங்க. சாப்பிட வரீங்களா? வாங்க வாங்க, நாங்க 2 பேரும் சாப்பிட்டு மிச்சம் தான் கொடுத்தோம். ஓடா சித்தி, அவர்கிட்ட அளவுக்கு மீறி நடந்துக்கிறோமே என்ன, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அட நீ ஒண்ணு, இதெல்லாம் உனக்கு எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி சோழனையே இருக்காது. தம்பி, 5 ரூபாய் கொடுத்தேன், சில்லறையே கொடுக்கல. நீ கூட சேர்ந்துட்டு காலம் வரல. வாரணையே காலை உடைக்க போறேன்டா. சொல்ல மறந்துட்டேனே, முதலாளியம்மா வீட்டுல வர்ற வெள்ளிக்கிழமை கொலு, எல்லாரும் வரணும். வராம இருந்தாங்க முதலாளியம்மா சீட்டை கிழிச்சிடுவாங்க. சுண்டெல்லாம் கொடுப்பாங்கப்பா ஓசியில.
வண்ணக்கொலு பாரு ஒரு வாழ்த்து கவி பாடு தங்கமயில் போலே நீ தாளம் போட்டு ஆடு தங்கமயில் போலே நீ தாளம் போட்டு ஆடு மனைவிக்காக கோயில் கட்டி வணங்குவோரும் உண்டு மாலையிட்ட மாது மனம் பாடச் செய்வோர் உண்டு காசு ஒன்றை தேடி தினம் ஏங்கும் நெஞ்சம் கோடி கேட்க வேண்டும் கேள்வி பெண் பாவம் ஏண்டி தோழி கோபாலா கோபாலா கேட்டுக்க கோபாலா 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 கேட்டுக்க கோபாலா வண்ணக்கொலு